நெல்லை சிவா ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் சிறு வயதிலிருந்தே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகரா. அவரை போல் நடிகராகிவிட வேண்டும் என்பதற்காக சிறு வயதிலேயே சென்னைக்கு வந்து வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் சென்னை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர். பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் திரைப்படத்தில் நடிகராக இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க, பின் நாட்களில் தமிழ் சினிமாவில் திருநெல்வேலி பாஷையை மிகவும் நேர்த்தியாக பேசக்கூடிய நடிகராக உருவானார். இதனால் சிவநாதன் என்கின்ற தனது பெயரை நெல்லை சிவாவாக மாற்றி நடிகர் வடிவேலு, விவேக் இவர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் துணை காமெடி கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். இவர் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் வடிவேலுடன் இணைந்து நடித்த கிணத்தக்கானோம் காமெடி இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுத்தான் வருகிறது. சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்த நெல்லை சிவா ஒரு கட்டத்தில் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துக் கொண்டிருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக தனது 70 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் நெல்லை சிவா.